யார் இந்த பிஎஸ் வினோத்ராஜ்? கூழாங்கல் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணி கிட்டத்தட்ட 8 அவார்டு வாங்கின ஒரு படம் தான் கூழாங்கல். அந்த அவார்டுக்கு சொந்தக்காரர் பிஎஸ் வினோத்ராஜ். அவர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஎஸ் வினோத்ராஜ் கூழாங்கல் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து 50th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், அதாவது பிப்ரவரி மாதம் 2021 நடந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணி டைகர் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வாங்குறாரு. இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இந்த அவார்டை இதுக்கு முன்னாடி மலையாளம் படம் துர்கா அப்படின்னு ஒரு படம் வாங்கியிருக்கு. அதோட டைரக்டர் மலையாளத்தில் சசீந்தர், இவர் தான் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து தான் செகண்ட் இந்தியன் ஃபிலிமாக இந்த கூழாங்கல் டைகர் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இதோட ஒர்த்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 40,000 ஈரோ தருவாங்க. 40,000 ஈரோ அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பீஸ் கணக்குப்படி 37 லட்சம் வருது. ஸோ ஒரு மதுரையிலேருந்து ஒரு டைரக்டர் அவர் ஊர் சார்ந்த ஒரு கதையை எடுத்து அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக மாற்றி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஒரு ஒருத்தான ஒரு ஃபிலிமாக அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இவர். இப்போ ஏன் திடீர்னு பிஎஸ் வினோத்ராஜ்னு எல்லாருமே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, எல்லா பக்கமும் ட்ரெண்டாக பேசப்பட்டுருக்க ஒரு டைரக்டர் ஏன் அப்படின்னா அவர் படம் கொட்டுக்காளி ஆகஸ்ட் 23 வருது. அந்த படத்தில் 2 பிரபல முகம் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில், சூரிய நடிப்பில் இந்த படம் வருது அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில், சிவகார்த்திகேயன் தயாரிப்பில், சூரிய நடிப்பில் கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னா, பிஎஸ் வினோத்ராஜை பற்றி ஏன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னா, அவர் மதுரையில் பிறந்திருக்காரு. மதுரையில் 10 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பாவாக இறந்துடுறாரு. ஸோ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு மதுரை பூ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் திருப்பூரில் 14 வயசில் இருக்கும்போது திருப்பூரில் போயிட்டு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்கூலிங்கும் காலேஜையும் முடிக்கணும் அப்படி சொல்லி டுட்டோரியல் காலேஜில் சேர்ந்து அவரோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு தான் போய் ஆகணும், அங்கே தான் என் வேலையை பார்க்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி ஒரு டிவிடி ஷாப்பில் வேலைக்கு போகிறாரு. அங்கே போய் நிறைய படங்கள் பார்க்குறாரு. லாங்குவேஜ் புரியாத லாங்குவேஜ் படமாக பார்க்குறாரு, சப்டைட்டில் இல்லாமல் பார்க்குறாரு. நிறைய படங்கள் பார்த்து சினிமா ஆசையை வளர்க்குறாரு, சினிமா நாலேஜை வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நாளைய இயக்குனர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரோக்ராமில் அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த ப்ரோக்ராம் மூலிமா டைரக்டர் சர்க்குணம் அவர்களோட பணிபுரிய வேலை கிடைக்கிது. சர்க்குணம் அவர்கள் களவாணி, அப்புறம் வாகை சூடவா இந்த படத்தில் எடுத்த ஒரு டைரக்டர். அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மஞ்சப்பை அப்படின்ற ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கூழாங்கல் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும். கூழாங்கலோட மையக்கரு என்ன அப்படின்னா, அவருக்கு சொந்த தங்கச்சிக்கு நடந்த ஒரு விஷயம், அவர் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு மையக்கருவாக வச்சுக்கிட்டு கூழாங்கல் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தை விக்னேஸ்வரன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படம் இன்டர்நேஷ்னல் 50th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆகி டைகர் அவார்டு வாங்குது. கிட்டத்தட்ட 12 அவார்டுக்கு நாமினேட் ஆகி 8 அவார்டு வாங்கின ஒரு படம் தான் இந்த கூழாங்கல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேரக்டரை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ நாளாக செலிப்ரேட் பண்ணல? இன்றைக்கி சூரிய அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் தான் சொல்லி தெரிய வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் சரி, ஃபஸ்ட்டு படம் அவார்டு வாங்கியாச்சு, அப்புறம் நெக்ஸ்ட்டு படம் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது கமர்ஷியலாக போயிடுமா? கிடையாது. கொட்டுக்காளியும் 74th பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. இதோட தாக்கம் ஃப்யூச்சரில் தெரியும். கொட்டுக்காளி எப்படி அப்படின்றது இன்னொரு 2 நாளில் ஸ்க்ரீனில் வந்தோடனே தெரியும். இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமர்ஷியல் சக்ஸஸாக தான் மாறும். இந்த படத்தில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே கிடையாது, மியூசிக்கே கிடையாது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா, ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் சேவல் ஒன்று கத்தும். அந்த சேவல் கத்துறதை வச்சு ஒரு டோனாக வச்சு ட்ரெய்லர் கட்டு வச்சுருக்காங்க நம்ம டைரக்டர் அவர்கள். இந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது இதுவும் அவரோட ஊரில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஒரு கதையாக இருக்கலாம். இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணுறவங்க ஆனபென் அப்படின்னு ஒரு ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. அவங்க மேபி தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். அவங்கள வச்சும் சூரிய ஒரு மேல் லீடாக வச்சும் பண்ணுறாரு நம்ம பிஎஸ் வினோத்ராஜ் அவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டைரக்டராக இன்றைக்கி இருக்கார். ஸோ இன்னும் 2 நாள் கொட்டுக்காளி படம் வருது. கொட்டுக்காளி படம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.